கம்பெனிய மாயா பேருக்கு மாத்திட்டு அவ பேர்ல அப்ளை பண்ணியிருந்தேன். அதான் கவர்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. நான் அவ்ளோ சொல்லியும் நீ இவ பேர்ல கடை எழுதி கொடுத்துட்டல்ல, அப்போ என் சொல்லுக்கு என்னடா மரியாதை இருக்கு? அம்மா, என்னால உனக்கு புரிய வைக்க முடியலம்மா. அது எவ்வளவு பெரிய ஆர்டரு, அது எதுக்கு இழக்கணும்? அதனாலதான். இங்க பாரு, இந்த கடையில இருந்து வர வருமானமே போதும் நான் தான் சொன்னேன்ல. பாத்தீங்களா அண்ணி, என்னவோ என் பையனோட முன்னேற்றத்துக்கு தான் அவ இப்படி எல்லாம் பண்றான்னு சொன்னீங்க. அவனை எப்படி மயக்கி இந்த கடை எழுதி வாங்கிட்டான்னு பாத்தீங்களா உங்க பொண்ணு? என்ன பத்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? பேசாம நினைச்சாலே ஆத்திரமா வருதுனே. என் வயிறெல்லாம் எரியுது. கடையை இவ பேர்ல எழுதி கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லியும் என் பேச்ச மீறி இவன் எழுதி கொடுத்திருக்கான்னா, அப்போ எந்த அளவுக்கு இவனை மயக்கி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இத பாரு பத்மா, உன் புள்ள கடைய இவ பேருக்கு எழுதி கொடுக்கறேன்னு சொன்னப்போ மாயா வேண்டான்னு தான் சொன்னா. நீ விருப்பப்படாத விஷயத்த செய்ய மாட்டேன்னு தான் அவ சொன்னா. இந்த விஷயம் தெரிஞ்சு நானும் சீனுவும் சொல்லிதான் அவளை கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வச்சோம். மச்சானே சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? ஐயோ அண்ணே, உங்களுக்கு விஷயமே புரியல. இவன் தான் என் பேச்ச மதிக்கல, ஆனா இவரு பொண்டாட்டி பேச்சையும் மதிக்கல. இதுக்கெல்லாம் என்னென்ன காரணம்? இவன் நினைக்கிறத இவங்களை எல்லாம் வச்சு சாதிச்சுக்கிறா. ஏய், இவ இருக்கா பாருங்க இந்த ஜாலாக்காரி, நல்லா தாண்டி பேர் வச்சிருக்காங்க உனக்கு மாயான்னு. என் புள்ளை அப்படியே மயக்கிட்டல. அதனாலதான் மருந்து வச்ச மாதிரி கடையோட உரிமையும் உன் பேர்ல எழுதி கொடுத்திருக்கான். என் புள்ள உன் கைக்குள்ள இருக்கான். சாவி கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி ஆக்கிட்டல. அத்தை, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் மேல அவருக்கும் அவர் மேல எனக்கும் நிஜமான அன்பு இருக்கு. நான் என் புருஷனை உயிருக்குயிரா நேசிக்கிறேன். அதனால அவரை மயக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அத்தை. அவனை ஏமாத்தி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இப்ப வந்து அவன் தான் எல்லாமேன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? நீங்க நம்பலைங்கிறதுக்காக நான் மயக்கின மருந்து வச்சேன்னு சொல்வீங்களா?